கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா திரும்பவும் சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப ராஜராஜன் கார்த்தி எல்லாருமே இவ எதுக்கு திரும்பவும் இங்க வந்திருக்கா, சாமுண்டீஸ்வரி இவ சொல்றது எல்லாம் எதையும் நம்பிடாத, இவளை வெளியே விரட்டுன்னு சொல்றாங்க. ஆனாலும் சாமுண்டீஸ்வரி இங்க எதுக்காக வந்த, வெளியே போ, எனக்கு துரோகம் பண்ண உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்பவும் சந்திரா, அக்கா எல்லா காரணம் யார் தெரியுமாக்கா, இதோ இங்க நிக்கிறானே இந்த டிரைவர் பையன் தான்க்கா காரணம், இவனை பழி வாங்குறதுக்கு தான்க்கா நான் இப்படி எல்லாம் பண்ணினேன், என்னை மன்னிச்சிடுக்கா, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இவனை பழிவாங்க எனக்கு வேற வழி தெரியலக்கா, அதனாலதான் சிவனாண்டியோட பேச்சு கேட்கும்படி ஆயிப்போச்சுக்கா, நான் அவனை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து அவன் வேண்டவே வேண்டான்னு நீ சொன்னதை கேட்டுத்தாக்கா அவனை வெறுத்து ஒதுக்கிட்டு நீயே துணைன்னு வந்திருந்தேன், இத்தனை நாளா நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி உன் காலத்தாக்கா சுத்திக்கிட்டு இருந்த, அப்படிப்பட்ட என்னையே இவன் சொன்னான்னு சொல்லி நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டியலக்கா, அக்கா என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா, ஏக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன், அக்கா நான் இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணமே இவன் தான்க்கா, சத்தியமா சொல்றேன்க்கா, இவனால தான் நான் இப்படி மனசு பாதிக்கப்பட்டேன், சிவனாண்டியை வச்சு தான் இவனை பழி வாங்கணும்னு நினைச்சு நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்க்கா, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க சந்திரா. சந்திரா சொன்னது எல்லாம் கேட்ட ரேவதி, ரோஹிணி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இதை பாருங்க சித்தி, நீங்க இவ்வளவு நாளா செஞ்சா அநியாயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, எவ்வளவு அட்டகாசம் பண்ணீங்க, எல்லாம் புரியுது, திரும்பவும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, மரியாதையை இங்கிருந்து வெளியில போயிடுங்கிறாங்க. அப்ப ராஜராஜன் வந்து, ஏன் சந்திரா இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படித்தான் திரும்ப இந்த வீட்டு வாசப்படியில வந்து நிக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு ராஜராஜன் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இதை பாருங்க, யார் என்ன வேணாலும் திட்டுங்க, ரேவதி, ரோஹிணி, சுவாதி இவங்க எல்லாத்தையும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க, இவங்க என்ன வேணாலும் என்ன பேசட்டும் மாமா, இவ்வளவு நாளா உங்க குடும்பத்தை நம்பித்தான் நான் இருந்தேன், நீங்க என்ன வேணாலும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன் தானே சொல்றேன் இல்ல, எங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் இவன் தான், இவனால தானே எங்க குடும்பமே அழிஞ்சது, இவன் குடும்பத்தினால தானே எங்க குடும்பம் இல்லாம போச்சு, இப்படி எல்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சந்திரா. ஏய் போது நிறுத்திடி, திரும்பவும் இந்த வீட்டுல வந்து நின்றுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத, வெளியே போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பாருக்கா, நீ வெளியே போ சொல்றதும் ஒண்ணுதான், இந்த வீட்டை விட்டு நான் போகும்போது என் உயிர் போறதும் ஒண்ணுதாக்கா, நீ போன்னு சொன்னா நான் போறதுக்கு நிறைய இடம் இருக்கு, ஆனாலும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க என் மனசு இடம் கொடுக்கல, அதனால இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா, இந்தா நீயே என்ன உயிரோடு கொளுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு போய் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்து அப்படியே தான் மேலே ஊற்றிக்கிட்டு தீப்பெட்டியை கொடுக்குறாங்க. இந்தாக்கா உரைச்சி ஒரு குச்சி தானே வீசுக்கா, நான் உன் கண்ணு முன்னாடியே நான் அப்படியே பத்திக்கிட்டு என் உயிரை விட்டுற அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. அம்மாவுக்கு அப்புறம் தாயா பார்த்ததும் உன்னைத்தாக்கா, நீ தான் எனக்கு அம்மாவா தெரிஞ்ச, இன்னை வரைக்கும் நீ தாக்கா எனக்கு எல்லாமே, அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் பழிவாங்க நினைப்பேனா, எப்போ நம்ம அம்மாவை நகையை திருடினாங்கன்னு சொன்னாங்களோ அதே பழியை இவன் பேர்ல போடணுங்கிறதுக்காகத்தாக்கா அந்த நகையை சிவனாண்டியை வச்சு நான் திருடினேன், இந்த டிரைவர் பையன் மேலேயும் அந்த பழியை தூக்கி போடணுங்கிறதா என்னோட வெறி, ஆத்திரம், கோபம் எல்லாமே, அந்த கோபத்தை தாங்க்கா நான் சிவனாண்டியை வச்சு பயன்படுத்தினேன், இதுதான்க்கா சத்தியம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல சொல்ல சாமுண்டீஸ்வரியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாங்கிறாங்க. சத்தியமா உண்மைக்காங்கிறாங்க. அப்போ நீ சிவனாண்டிய சேர்த்துக்க போறியா, இல்லை அவனை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்க போறியான்னு கேட்குறாங்க. என்னக்கா இப்படி சொல்ற, இவ்வளவு நாளா வேண்டான்னு இருந்தவன் போய் இனிமே நான் வேணும்னு நினைப்பேனா, அவங்ககிட்டயும் நான் அப்படித்தாங்க்கா நடிச்சேன்னு சொல்றாங்க சந்திரா. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சந்தோஷமா இருக்கு. அதாண்டி நானும் எதிர்பார்த்தேன், சரி அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன் நீ கேளுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னக்கா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேங்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்தை கூப்பிடணும், பஞ்சாயத்தை கூட்டி அந்த இடத்துல சிவனாண்டியை நிறுத்தி, சிவனாண்டியை இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்லை அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனால தானே அவன் திரும்ப திரும்ப உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கான், அவன் தாலியை நீ கழட்டி அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருவியான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் சந்திரா ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. அக்கா காரி இப்படி வந்து நமக்கு செக் வைப்பான்னு நினைச்சு பக்கலையே, நீ சொன்னா நான் மாட்டேன்னு மறுப்பேனாக்கா, எனக்கு அவனே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்ததுக்கப்புறம் அவன் கட்டின தாலி எனக்கு எதுக்குக்கா, நீ முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த தாலி எனக்கு வேண்டாம், நானும் அதே முடிவில் தான் இருக்கேன், நான் இப்போவே வேணாலும் கழட்டி கொடுக்குறேன்க்காங்கிறாங்க சந்திரா. இது எல்லாம் கேட்டு அங்கே இருந்த ராஜராஜன், மயில் வாகனம், காட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்திரா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இப்போ சாமுண்டீஸ்வரி அத்தை கேட்டதுனால இவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க, அது இதுக்கு பின்னாடி பெரிய விளைவு இருக்குன்னு காட்டியும் மயில் வாகனம் பேசிக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்காங்க, இந்த குடும்பத்தை பழிவாங்குற நோக்கத்தில் தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது, ஆனாலும் இவங்களை எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுன்னு தான் ஒன்றும் புரியலையேங்கிறாங்க கார்த்தி. அது ஒன்றும் புரிய வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இருக்கட்டும் இன்னும் என்னெல்லாம் நடிக்கிறாங்கன்னு நாமளும் பார்க்கலாங்கிறாங்க மயில்வாகனம். ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட, இதை பார் சாமுண்டீஸ்வரி, சந்திராவை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துறது பெரிய தப்பு, ஆனால் நீ
ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. இதை பாருங்க, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும். அவள் ஏதோ புத்தி தடு மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டா, திரும்பவும் அப்படி பண்ணுவான்னு அவள் பேரில் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க. சந்திரா, நீ என்ன சொல்கிற? எப்போவும் நீ நமக்கு ஆதரவாக தானே இருப்ப அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. அக்கா, என்னக்கா நீ இப்படி சொல்லிட்ட? நீ தான்க்கா எனக்கு உலகம், நீ தானே எனக்கு எல்லாமே. அக்கா, நீ என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கேங்க்கா, என்ன செய்யட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, பார்த்தீங்களா, என் தங்கச்சி எப்போவுமே என்னை விட்டு பிரிய மாட்டாளுங்க, அவள் மாறவும் மாட்டா, அவள் இப்படி தான் இருப்பாள். நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டலாம். கூட்டினதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் இந்த சிவனாண்டியை இனிமேல் நம்ம பக்கமே திரும்பாத அளவுக்கு அவனை வெட்டி விட்டுறலான்னு முடிவெடுக்கிறாங்க. இது கேட்டதும் சந்திரா ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. இருந்தாலும் என்ன செய்யறது, வேறு வழி இல்லையே. இப்போ அக்காக்காரி வீட்டுக்குள்ளே பூந்து அக்கா குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு நாம் நினச்சது நடக்கணும்னா இந்த வேலையெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு நினச்ச சந்திரா, அக்கா நீ என்ன சொன்னாலும் சரி, அது சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. பஞ்சாயத்தை கூட்டி வச்சு ஊர் பெரியவங்க எல்லாரும், என்ன சாமுண்டேஸ்வரி, என்ன விஷயம், எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என் தங்கச்சிக்கும் சிவனாண்டிக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு என் தங்கச்சி பிரிஞ்சுட்டு என் கூடயே இவ்வளவு வருஷமா இருந்துட்டா. இப்போ இடையில இடையில அவன் உரிமை கொண்டாடிக்கிட்டு எங்க சந்திரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால இவனை நாங்கள் வெட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இவ கட்டின தாலி சந்திரா கழுத்துல இருக்கு, அதை கலட்டி வீசி எரிஞ்சிட்டு போலான்னு நாங்கள் வந்திருக்கோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை கேட்ட ஊர் பெரியவங்களும், என்ன சிவனாண்டி, உன் பொண்டாட்டி எடுத்த முடிவு உனக்கும் சம்மதமானு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் சிவனாண்டி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க. வேண்டாம் சந்திரா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க. இல்லை, நான் எங்கள் அக்கா சொல்கிறது தான் கேட்பேன், ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் நானும் எடுப்பேங்கிறாங்க. காசை வெட்டி போட்டு தாலியை கழட்டி கொடுத்துருமான்னு சொல்கிறாங்க. இதை செய்யறதுக்கு நானும் தயாராக இருக்கேங்கிறாங்க சந்திரா. சந்திரா, என்ன சொல்கிற, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முத்துவேல் கேட்குறாங்க. இல்லை இல்லை, இனிமேல் உங்கள் சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம், எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க சந்திரா. அப்படியே சொல்லிட்டு சிவனாண்டியை பார்த்து கண் அசைக்கிறாங்க. அப்போ சிவனாண்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அப்படியா கதை. சந்திரா என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க சிவனாண்டி. சந்திரா தாலியை கழட்டி சிவனாண்டி முகத்துல வீசி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம், அக்கா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப சாமுண்டேஸ்வரி, பாத்தியா சிவனாண்டி, என் தங்கச்சி எப்பவும் எனக்கு தங்கச்சியா தான் இருப்பாடா. நீ இனிமே எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டாத. என் தங்கச்சி வாழ்க்கையிலேயே நீ தலையிடக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு, உன் வழி என்னவோ அதை மட்டும் பாரு. திரும்பவும் எங்க விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சிவனாண்டியை மிரட்டிட்டு அங்க இருந்த ஊர்க்காரங்க முன்னாடியும், என் தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் வாழ்க்கையே புதுசாக ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போய், இந்த பார் சந்திரா, திரும்பவும் சொல்கிறேன், நீ சிவனாண்டியை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. அக்கா, என்னக்கா திரும்பவும் இன்னும் என் மேலே சந்தேகப்படுறியா? இதை பாருக்கா, அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி இனிமேல் அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் சந்திரா. சரி, நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன், நானே உனக்கு சாப்பாட்டு ஊட்டி விடுறேன்டி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சாப்பாடு ஓட்டிட்டு வந்து சந்திராவை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே சாப்பாட்டை ஊட்டி விடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கண்ணீரை தொடச்சி விட்டு, சந்திரா நீ காலையிலேருந்து சாப்பிடாம இருந்திருப்ப, இப்போ சாப்பிட்ருக்க, களைப்பார போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. சந்திராவும் நடிப்பு நடிச்சுட்டு ரூம்குள்ளே போனதும் கதவை சாத்தினதும் உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க வருத்தமாக இருக்கீங்களா? ஊருக்கு முன்னாடி தாலியை கழட்டி உங்கள் கையில் கொடுக்கும்படி ஆகிப்போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அக்காக்காரி என்னையை நம்ப வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதாக போச்சு. இதனால் நீங்கள் மனசு வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. இதை கேட்டு சிவனாண்டி, சந்திரா நீ எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்காவை நம்ப வைக்கிறதுக்கு தானே நீ இப்படி பண்ணின. உன்னையே என்னைக்கும் யாராலும் பிரிக்க முடியாது சந்திரா. நான் உன்னை நேரில் பார்க்கணுங்கிறாங்க. சரிங்க, எப்பவும் போல் நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வரேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. இது வரைக்கும் நாம் தப்பு பண்ணதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த டிரைவர் பையன் நம்மளை பின்னாடியே பின்தொடர்ந்து எப்படியோ கண்டுபிடிச்சி எங்கள் அக்காக்காரிக்கிட்ட மாட்டி விட்டுட்டான் பார்த்தீங்களா. அவகிட்ட மாட்டிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். சரி, இனிமேலாவது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆனால் யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகிறத எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா. அதையெல்லாம் கேட்ட சிவனாண்டியும், சரி சந்திரா, நீ அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் இந்த சாமுண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யத்தை அப்படியே சரித்து காட்டியே ஆகணுங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் பையில ஓட ஓட விரட்டணும். ரேவதி இவன் புருஷன் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கணுங்கிறாங்க. ஆமாம் சந்திரா, அதுக்கு தானே நீ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க. நம்மளை எப்படி பிரித்து வைக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரியே அவங்கள ரெண்டு பேர்த்தையும் எல்லாத்தையுமே பிரித்து வச்சிரு. சாமுண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யத்தை இறக்கி துடிக்க துடிக்க பழி வாங்கணுங்கிறாங்க சிவனாண்டி. அதுக்கு தாங்க நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இவ்வளோ பெரிய அவமானத்தையும் சந்திச்சிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி எங்கள் அக்காக்காரி எப்படி நிம்மதியாக இருந்துருவான்னு நானும் பார்த்துட்றேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சந்திரா ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் கார்த்தியை வந்து பார்க்குறாங்க. என்னடா என்ன அப்படி பார்க்குற? நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு நீ நினச்சியல்ல? நான் எப்படியெல்லாம் தந்திரமாக எங்கள் அக்காக்காரிக்கிட்ட பேசி உள்ளே நுழைஞ்சிருக்கேன் பார்த்தியா? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கும் தெரியுமாங்கிறாங்க.
தெரியும். நீங்க திருந்துன மாரி தெரியல. நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா, உங்க புருஷன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா, நிச்சயமா ஏதோ ஒரு வில்லங்கத்தோட தான் வந்திருக்கீங்கன்னு கார்த்தி சொல்றான். அடே அப்பா! புரிஞ்சுக்கிட்டியல்ல, அதுவரைக்கும் சந்தோஷம். என்ன பத்தி நேருக்கு நேரா நீ என்னதான் வீடியோ எடுத்து ஆதாரத்த கொண்டு வந்து எங்க அக்காக்காரி முன்னாடி குடுத்தீனாலும், அதை எப்படி சுக்குநூறாக்கணும், எப்படி தவிடுபொடி ஆக்கணும்னு எனக்கு தெரியும்டா. எங்க அக்காக்காரிய நம்ப வைக்கிறது எனக்கு கைவந்த கலை. எப்படி பேசினா எங்க அக்காக்காரி உருகுவான்னு எனக்கு தெரியும்டா. எங்க அக்காக்காரிக்கிட்ட எப்படி பேசினா எப்படி மாறுவான்னு எனக்கு தெரியும். அவளை எப்படி காலால போட்டு மிதிக்கிறதுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க சந்திரா. இதையெல்லாம் கேட்ட கார்த்திக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. இருந்தாலும் என்ன செய்யறது? இன்னமும் அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் பாசத்தோட இருக்கிறதுனால உண்மையை புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த சந்திராவோட முகத்திரையை எப்படித்தான் கிழிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க கார்த்திக். மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்ன சகல இந்த சின்னத்தைய பத்தியா யோசிக்கிறீங்க? பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு நம்ம கிட்ட நல்லா சிக்குனாங்கல்ல, அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் சிக்குவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வீரவசனம் பேசின இந்த சின்னத்தை நாளைக்கே போய் சிவனாண்டியை பார்க்கத்தான் போறாங்க. இதையும் நம்ம நிரூபிக்கத்தான் போறோம். கவலைப்படாதீங்க சகலைங்கிறாங்க நம்ம மயில் வாகனம். இதை கேட்ட கார்த்திகும் ஒரு ஆறுதலோட இருக்காங்க. ஆமாமா, கண்டிப்பா இவங்க சிக்குவாங்க. அவங்கள எப்படி வசமா சிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி சிக்க வச்சு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே அம்மாவே வெளியே துரத்துவாங்க. கவலைப்படாதீங்க கார்த்தின்னு ரேவதி சொல்றாங்க. இதுக்கப்புறம் கார்த்தி மனசு ஆறவே இல்லை. அத்தையை திரும்ப திரும்ப இப்படி ஏமாத்துறாங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி சந்திராவை முகத்திரையை கிழிச்சு திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே விரட்ட போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.